பூச்சிங்க தான் இதுக்கு தேசிய ஓ பச்சை பூச்சி இதில் ஜாஸ்தி வரும். தேசியம் வரும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசு தத்து புழுவாங்க. ஓ தத்து புழு. சரிங்க. அது உள்ள போய் மாட்டிடும். ஓ இப்போ சின்னதுலேருந்தே இவ்வளோ பெருசு காய் வரும் இல்லையா? சரிங்க. ஆமாம், காய் சின்னதாக வரும்போது அடியில் பூந்துடும். இது வந்து எத்தனை ஏக்கரால் போட்டிருப்பா? 1.5 ஏக்கர். இது 1.5 ஏக்கரால் போட்டிருக்காங்க. சரிங்க. முட்டைக்கோஸ் போட்டுட்டு அடுத்த விவசாயம் முட்டைக்கோசை பண்ணணுமா இல்லை வேறு விவசாயம் பண்ணலாங்க? வேறையும் போடலாம், இல்லை முட்டைக்கோசும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரே டைம் தான் பூக்குமா காய்? ஒரே டைம் தான். ஒன்றே தான். இப்போ ரேட் ஜாஸ்தி. இப்போ மூட்டை வந்து முட்டைக்கோசு 2000 கிட்ட போகுது. ஓ ஒரு மூட்டை 2000 ரூபாய் போகுதா? 50 காசுங்களா ஒரு நாற்று? 50 சீசனை பொறுத்து மாறுபடும். சரிங்க. சீசன் இருந்தால் 2 வரைக்கும் போகும். 2 வரைக்குமே இந்த நாற்று இல்லைன்னா 50 பைசாக்கு இருக்குது, 40 பைசாக்கு கிடைக்கும். ஓ அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி மாறுபடும். இப்போ நார் பார்த்தோன்னா அது தகுந்த மாதிரி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சரி சரிங்க. 2-3 வரைக்கும் இருக்கும். சரிங்க. இதில் பார்த்தா முட்டைக்கோஸ் வந்து ஒரு 3 லைன் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? 4 லைன் இருக்குது. 4 லைன் இருக்குது. அந்தாண்ட வந்து தண்ணி போகிற மாதிரி கேப் போட்டிருக்காங்க. முட்டைக்கோஸ் வந்து மேலே தான் வருது இல்லைங்க? என்னதுங்க? 2 டோஸ் போடணும். ஓ 2 டோஸ் சென்டரில் வந்து 2 டோஸ் போடணும். அதாவது அந்த பக்கம் 2 சால் ஒன்று. அதாவது இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து இன்னொன்று போடணுங்க. ஓகே ஓகே. அது ஏன்னா அந்த பக்கத்தை டிவைட் ஆகிடும். சரிங்க. இதுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணுங்க? இது 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு. 3 நாளைக்கு தண்ணி விட்றது தான். தண்ணி விட்றது தான். அதாவது நம்ம சொட்டு நீர் ட்ரிப்பில் வந்து சொட்டு நீர் வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் விட்டுறீங்க. ஓகே. இதுக்கு வந்துங்க களையெல்லாம் எடுத்துடணும் இல்லைங்களா? சேம் அதே தான் களையெல்லாம். இது களைனா சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எடுத்தால் போதும். ஒரு வாட்டி இதெல்லாம் நிழல் வந்துடும். நிழல் வந்துடும். ஆமாம், நிழல் வந்துடும். களை வராது. களை பராமரிப்பு கம்மி இதுக்கு பராமரிப்பு கம்மி. இந்த வீதியில் மட்டும் தான் எடுக்கணும். அது இந்த பராமரிப்பு. இதுக்கு மருந்து அடிக்கிறதுலாம் எப்படிங்க? எத்தனை நாளைக்கு நம்ம செடி எத்தனை நாளையில் பூ வருதுங்க? முட்டைக்கோஸ் 2.5 மாதம். இது 2.5 மாதத்தில் இது வந்து ஒரே டைம் தான் பூக்குமா காய்? ஒரே டைம் தான். ஒன்றே தான். ஆமாம். நம்ம பூச்செடி மாதிரிலாம் பூச்செடி மாதிரி எல்லாம் ஒரே வாட்டி முட்டைக்கோஸ் அடிச்சோன்னா அது அவ்வளோதான். அவ்வளோதான். அப்போ ஒரே டைம் எல்லாம் எடுத்துடலாம். சரி, அப்போ அந்த ஒரு டைம் என்ன சரியா பெருசாகலன்னா திரும்பி அதை அப்படியே இருக்கும். இன்னொரு வாட்டி எடுத்துக்குவாங்க. அது சின்னதாக இருக்கிறத விட்டுருவாங்க, பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணுறதெல்லாம் ஒரே வாட்டி தான் கட் பண்ணிப்பாங்க. சரிங்க. இப்போ இந்த இலையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த இலையெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க, இல்லை மாட்டுக்கு எதாவது கொடுத்துருவாங்க தீவனம்? இதுக்கு அப்படியே ஏர் ஓட்டி விட்டு அடி உரமாக பண்ணி அடி உரத்துக்கு உரமாக மாறிக்கும். ஓகே. இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் வரும் பூமிக்கு. இன்னும் பூமி. ஆமாம், அடி வரதுனால ஸ்ட்ரென்த் வருது. சரிங்க. இப்போது இது முட்டைக்கோஸ் போடுறோம் இல்லைங்களா? முட்டைக்கோஸ் போட்டுட்டு அடுத்த விவசாயம் முட்டைக்கோசை பண்ணணுமா இல்லை வேறு விவசாயம் பண்ணலாங்க? வேறையும் போடலாம், இல்லை முட்டைக்கோசும் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சென்டரில் மட்டும் தான். சென்டரில் மட்டும்தான் அந்த பூச்செடி மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். எல்லா பூச்செடி இல்லை, அந்த சென்டரில் மட்டும்தான். இப்போ நட்டுருக்கோம் இல்லையா? ஆமாங்க. இன்னொரு வாட்டி அது நட்டுனா ஆகாது. கரெக்ட். அது வந்து வேறு செடி மாற்றி வைக்கணும். சரி. இப்போ வந்து பூர்ணிமா ஆஸ்பரியா அந்த மாதிரி நட்டுக்கலாம். அந்த மாதிரி நட்டுக்கலாம். இது வந்து எத்தனை ஏக்கரால் போட்டிருப்பாங்க? இந்த 1.5 ஏக்கர். இது 1.5 ஏக்கரால் போட்டிருக்காங்க. சரிங்க. அதனால நல்லாவே செடியும் நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குது. இது மருந்து எப்படிங்க ப்ரோ? எப்படி மருந்து எத்தனை நாளையில் ஒரு டைம் மருந்து அடிக்கணுங்க? இது 3 நாள் 4 நாள். 3 நாள். இது ரோகத்தை பொறுத்த வரைக்கும் தான். சரிங்க. இது பூச்சிங்க எல்லாம் அண்டாமல் இருக்கும். பூச்சிங்க தான் இதுக்கு தேசியம். எல்லாம் அண்டாமல் இருக்கும். பூச்சிங்க தான் இதுக்கு தேசியம். ஓ பச்சை பூச்சி இதில் ஜாஸ்தி வரும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசு தத்து புழுவாங்க. ஓ தத்து புழு. சரிங்க. அது உள்ள போய் மாட்டிடும். ஓ இப்போ சின்னதுலேருந்தே இவ்வளோ பெருசு காய் வரும் இல்லையா? சரிங்க. ஆமாம், காய் சின்னதாக வரும்போது அடியில் பூந்துடும். அது அது ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் மற்றதெல்லாம் மேலே எடுத்துக்கலாம். சரிங்க. இப்போ 5 நாள் 6 நாளுக்கு 5 நாள். சரி, வந்து எத்தனை நாள் அது மட்டும் ஏமாந்தா? சரிங்க, போயிடும். ஓகே. இது வந்து எத்தனை நாளையில் காய் வருங்க? அது 2 மாதத்துக்கு வந்துடும். 2 மாதத்துலேயே வந்துடும். பெருசாக வந்துடும். சரிங்க. 3.5 மாதத்துக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாகிடும். 3.5 மாதத்தில் அறுவடை பண்ணிக்கலாம். 3.5 மாதத்தில் அறுவடை பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ காய் வந்து என்ன? இப்போ ஒரு காய்னா பார்த்தா 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு முட்டைக்கோஸ். இப்போ நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு இந்த சீசனு. சரிங்க. இதில் முட்டைக்கோஸில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முட்டைக்கோஸ் புதுசாக நம்ம முட்டைக்கோஸ் வைக்கணுங்கிறீங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட கருத்து என்னங்க? வைக்கலாம். ஆனால் சீசன் பார்த்து வைக்கணும். அதாவது இப்போ இது என்ன மாதம்னா, இது வந்து ஜூன் மாதம் சொல்ல முடியாது. எப்போ 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த ரேட்டு சேல் ஆகி இப்போதான் ஏதோ வந்திருக்கு. 2000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் கொடுத்ததே 750 ரூபாய் கொடுத்தேன். அப்பா, அவ்வளோ கம்மி. பண்ண செலவு தான் வந்துச்சு. சரி, செலவு அதிகமாக போயிடுச்சு நீங்கள் பண்ணது.
சரி சரிங்க ப்ரோ சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முட்டைக்கோஸ் வந்து ஒரு இந்த டைமில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. மூட்டை 8000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸுங்க முட்டைக்கோஸ் பண்ணலாம். அது வந்து இந்த சீசனை பொறுத்து ரேட்டு மாறுபடுன்னு சொல்கிறாரு. முட்டைக்கோஸ் நம்ம பண்ண நினச்சினா பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்த எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே டைமு தான் பூக்கும், நம்ம அறுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.